தேவனாயிருப்பேன். நீ கலங்காத, நீ திகையாத. நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். உன் காலை தள்ளாட விட மாட்டேன். உன்னை காப்பேன். உன்னை நான் காத்துட்டு இருக்கிற மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன். நீ வெட்கப்படாத பிள்ளையே, நீ வெட்கப்படாத. ஆண்டவர் பாருங்க, இயேசுவானவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர் இயற்கைக்கு மேலான தேவன். கைகளை வைத்தலையா சொல்லுங்க பார்க்கலாம். கடலுடைய கொந்தளிப்பையும் காற்றையும் அதட்டிட ஆண்டவர். அது நின்று போனது, காற்று வீசாமல் போனது. எத்தனை பேர் பாதிப்பு வராமல் ஆண்டவர் மாத்தினார். மரித்தவர்களை எழுப்பினார். லாசருவே, ஆமென், அவன் செத்து போயிட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. அவன் சகோதரி சொல்றா, இப்போ எப்படி நாருமே? அந்த சரீரத்தில் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பேயின் மேல் அதிகாரமுடையவர் இயேசுவானவர். இயேசப்பா நாமத்தினால பேய் போ அப்படின்னு சொன்னா ஓடி போயிடும். இயேசு கரங்களை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா லேலியா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல வியாதி அப்பாலே பா சொல்ல போயிடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார். அவன் ஸ்தோத்திரம் சும்மா சொல்லல. நீ பார்வை அடையணும், சரி ஓகே, பார்வை அடைவாயாகன்னு சொல்லல. நீ விசுவாசித்தால் நீ பார்வை அடைவன்ட்டார், அவ்வளவுதான். அப்போ அவர் என்ன கவனிச்சிருக்காரு? அவரு இவன் கூப்பிட்டதை கவனிச்சிருக்காரு. சத்தம் போட அமைதியா இருன்னு சொன்னவங்க கவனிச்சிருக்காரு. அதை காண்டி சத்தம் போட்டதை கவனிச்சிருக்காரு. இவனுக்கு உண்டான பலத்தெல்லாம் பயன்படுத்தியதை யோசிச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. காது கண்ணு தான் தெரியாது, காது கேட்டு காதை பயன்படுத்துறான். ஆமென். இன்னைக்கு முழங்கால் இருக்குது, முழங்காலை பயன்படுத்துறீங்களா? பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்துக்கு தேவ சமூகத்துல வந்ததுனால தான் அற்புதம் நடந்ததுயா. ஐயா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சபைக்கு ஜெபிக்கணும்னு பைபிளை தூக்கிட்டு கிளம்பி வந்தாதான் உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். ஒரு கிறிஸ்தவனா கண்டிப்பா ஜெபிக்கணும். வேதம் வீட்டுல செய்றீங்களா? சந்தோஷம். நீ பிரயாசப்பட்டு ஆமென் நியமிக்கப்பட்டதான அந்த நேரத்திற்கு நீ உண்மையாய் வந்து ஜெபித்தாய் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ, நம்முடைய இயேசு கிட்ட தான் பரலோகம் இருக்கிறது. கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கவலை இல்லாத நித்திய ஜீவனை இயேசு வைத்திருக்கிறார். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். என்னை இல்லாமல் நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு நான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஒருவர் தான் உன்னை திருப்தியாய் நடத்துவார், மீதி எடுக்க வைப்பார். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இயேசு நம்ம கைவிடவே மாட்டாரியா, வேதனைப்பட விடவே மாட்டார். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் அவர் கற்றுக் கொடுத்ததான கட்டளைகளை நீங்கள் ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்ட நீங்கள், கேட்ட நீங்கள் அதன்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. 2 கையை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேளுங்களேன். ப்ளீஸ், இந்த கிருபையை தாங்க என்று கேளுங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு இந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு இந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். நான் என் திறமையையோ நான் நம்பி இல்லாமல், என்னுடைய கல்வியை நான் நம்பி இல்லாம, சொத்தை நம்பி இல்லாம, என்னுடையதான காரியத்தை நான் நம்பி இல்லாம, இயேசுவே உம்மை நம்பி நிற்க கிருபை தார். வாய்களை திறங்க சகோதரா, பிள்ளைகளே வாய்களை திறந்து நீ ஜெபம் பண்ணு. இயேசுவே உங்க பலன் எனக்கு தேவை. ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த் லார்ட். ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என் தேவனாய் இருக்க வேணும் அப்பா, நீர் என் தேவனாய் இருக்க வேணும் ஆண்டவரே. கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 59 1வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 51 1வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனே என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி
சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பார் என்று சொன்னா பாருங்க, தாவீது என்ன அழகா அத பேசுறார் பாருங்க. எப்படி பேசுறாரு பாருங்க. ஏன் தேவனே, என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என் தேவனே. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், கர்த்தர் சொல்லி கொடுத்த பிரகாரமா நடப்பேன்னு சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம எல்லாம் சொல்லுங்க, என் தேவனே சொல்லுங்க, என் தேவனே, உரிமையா சொல்லுங்க, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவீங்க, என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையோம். அப்படி நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே நடக்கும். ஆண்டவரே என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் வேலையில உயர்வை கொடுங்க. நல்ல அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? நம்ம இப்படி இருந்தா கண்டிப்பா ஆசீர்வாதம் தருவார் ஆண்டவர். அப்ப ஒரு உரிமை வந்துடும் நமக்கு. எப்படி வந்துடும்? ஆமென், அல்லேலூயா. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிருவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், நீ அற வீட்டுக்குள் இருக்கிறதை பார்க்கிற தேவன் வெளிரங்கமாய் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க போகிற இடத்துல இன்கன்வீனியன்ட்டா உங்களுக்கு வேற ஏதாவது இன்கன்வீனியன்ட், ஆனா ஆண்டவர் இல்லாததை கூட உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, இது கூட என் பிள்ளைகளுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் யோசிப்பார். இவ்வளவு அழகா வண்ணாந்திரத்தை நடத்திட்டு போறாரு. வண்ணாந்திரத்துல ஆண்டவர் கணிக்கிறார். அவர் தான் கிளைமேட்டை உண்டாக்குனவர், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அவர் சொல்ற, என் பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, வெயில்ல கஷ்டப்படக்கூடாது. மேகஸ்தம்பம். இப்ப எப்படி இருக்கு கிளைமேட் வெளியில போனா? அப்படியே செம்மையா இருக்குது. மேகஸ்தம்பம் இப்படிதான் இருந்திருக்கும். இருட்டுல போகும்போது அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. குளிர் பயங்கரமா குளிரா இருக்கும்ல, அதனால போகும்போது உங்களுக்கு இதமா இருக்கிறதுக்கு. ஆமென். எத்தனை பேர் இப்போ பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டு, ஓ வாவ் நல்லா இருக்கு கிளைமேட். புரியுதா நான் சொல்றது? அப்படி ஆண்டவர் இதமாய் வைத்திருக்கிறார். அதோட விட்டாரா, அவன் செப்பல் என்ன பண்ணல, தேஞ்சு போச்சா, கிழிஞ்சு போச்சா, ட்ரெஸ் கிளியல. அல்லேலூயா. அந்த மாதிரி ட்ரெஸ் இப்போ வராதா உங்களுக்கு? புரியுதுங்களா? துவைக்கவும் இல்லையா ஒண்ணுமே. வாவ் வண்டர்ஃபுல். அல்லேலூயா. எப்படி அது? நம்ம ஒரே நாத்த மருந்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி வந்தவா என்ன, ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கோம்ல. ஆனா அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு அழகா ப்ரொவைட் பண்றாரு ஆண்டவர். நிறைவான தேவன் அவர் தான். ஐயா கையவைய தலையிலேயே சொல்லுங்க. அப்போ ஒரு உரிமை அவரோட நமக்கு, நம்ம இப்படி இருந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு உரிமை. எத்தனை பேர் ஆமென்? தேவனே தேவனே நீங்க ஏன் ஆண்டவரே என்னை விட்டு தூர போனீங்க? தேவனே நீங்க கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தர வல்லவராயிரு. கைகளை பயத்தலேலிய சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். உபாகமும் 33:27 வசனத்தை வாசிங்களேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். கரங்களை பயத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை ஆமென் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நான் பிரியமான காரியத்தை செய்கிற பிள்ளையாய் இருப்பேன் என்று சொன்னார் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 3:5 வாசிங்க. நான் படுத்து நித்திரை செய்வேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோசனை பண்ணி பாருங்க. நான் படுத்தேன், ஆமென், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆமென் என் தூக்கத்திலிருந்து என்னை எழும்ப பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கிருபை நிறைந்த நாட்களை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க. அந்த நாளுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் தருகிறார். அந்த நாளுக்கு தேவையான சுகத்தை தருகிறார். அந்த நாளுக்கு தேவையான பாதுகாப்பை தருகிறார். அந்த நாளுக்கு தேவையான எல்லா நன்மையும் கர்த்தர் நமக்கு செய்கிறார். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன்.
கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை வேதனைப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஆமென். இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் என் தேவன், சதா காலங்களிலும் என் தேவன், மரண பரியந்தமே என்னை நடத்த வல்லவராயிருக்க. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் காட். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கையை உயர்த்தி சரியான காடு பிடிங்களா? ஒரு காடு மேல பிரைஸ் காட். ரெண்டு கையை உயர்த்தி பிரைஸ் காட். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை ஆதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயமே. ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண மரண பரியந்தம். ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் புரிந்தேனப்பா. எப்போ என் தேவன் என்னோடு கூட, நான் உன் தேவன் என்று எப்போ சொல்லுவார் ஆண்டவர்? எப்போ ஆண்டவர் சொல்லுவார் இந்த வசனம், இந்த வார்த்தையை சொல்லுவார்? அவர் கற்றுக் கொடுத்ததை நான் அதன்படி செய்யும் போது தானே. கையை உயர்த்தி கேளுங்கப்பா. நான் செபிப்பேன்ப்பா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்ப்பா. ஒரு தீர்மானம் எடுங்க. வருகிற நாளில கண்டிப்பாக தேவ சமூகத்துல நான் வருவேன். குடும்பமா வாங்க, உன் கஷ்டம் மாறும் பிள்ளைய. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னை அணுகாம கர்த்தர் பாதுகாப்பார், அவர் காப்பார். கையை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, இந்த சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை திரும்ப சொல்லுங்க, இந்த தேவன் ஆனாதி தேவன் அடைக்கலமே, ஆனாதி அடைக்கலமே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சபையை நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் வாயத்திறந்து சத்தமா சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. சபை ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டப்போ, ஊழியம் செய்யணும் இயேசுவே. இப்படிப்பட்ட தேவன் என் தேவன் என்பதை நான் சொல்ல வேண்டாமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் செபிக்க வேண்டாமா இயேசப்பா கிட்ட? தீமையிலிருந்து நன்மைக்கு வருவதற்கு, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு நடத்தி வாங்க இயேசப்பா. எனக்கு இந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி. வசனத்தை கேட்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நிற்கிற வேளையில கர்த்தருக்கு என்று உங்களுடைய தசம பாகம்
காணிக்கைகளை நீங்கள் செலுத்துவதற்கு